அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக குழந்தைகளுக்கு எதனால் பேச்சு தாமதமாக வருகின்றது, அந்த தாமதமான பேச்சை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுத்து சரி செய்ய முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கஸ்தூரி கடுகளவு, சன்ன லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு, வசம்பு ஒரு சிறிய துண்டு, இலந்த இலை எண்ணிக்கையில் 10, தேவையான அளவிற்கு மலைத்தேன். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் இலந்த இலையை சேர்க்கவும். 1-2 பிரித்து சேர்க்கவும். இப்பொழுது சன்ன லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு சேர்க்கவும். அடுத்ததாக வசம்பு ஒரு சிறிய துண்டு இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக கஸ்தூரி கடுகளவு சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு மலைத்தேன் சேர்க்கவும். நம் வீட்டில் உள்ள செல்ல குழந்தைகள் சரியாக பேசவில்லை என்றால் இந்த மருந்தை 3 வயதுடைய குழந்தைகளுக்கு 1/4 தேக்கரண்டி அளவிற்கும், 5 வயதுடைய குழந்தைகளுக்கு 3/4 தேக்கரண்டி அளவிற்கும், 10 வயதுடைய குழந்தைகளுக்கு 2 தேக்கரண்டி அளவிற்கும் காலை மற்றும் மாலையில் உணவிற்கு முன்பாக கொடுத்து வரும்போது நன்றாக பேசுவார்கள். அவர்களுக்கு பேச்சு பயிற்சியும் கொடுக்க வேண்டும். சீர்காழி அருகில் உள்ள திருக்கோலக்கா என்னும் ஊரில் திரு தாளத்தீஸ்வரர் ஓசைநாயகி அம்மன் ஆலயம் உள்ளது. அந்த திரு தாளத்தீஸ்வரரையும் ஓசைநாயகி அம்மனையும் சென்று வழிபட்டு அங்கே கொடுக்கக்கூடிய தேனை தினசரி குழந்தைகளுக்கு கொடுத்து வரும்போது நன்றாக பேச்சு வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடியது முகப்பருக்கள் எதனால் வருகின்றன, அந்த முகப்பருக்களை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து முகப்பருவை படிப்படியாக போக்க முடியும் என்று இன்று பார்க்க இருக்கிறோம். முகப்பருக்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக வாலிப வயதை அடைந்ததும் அந்த வாலிபர்களுக்கு ஹார்மோன் சுரப்புகள் காரணமாக உடலில் எண்ணெய் சுரப்புகள் சுரக்கும். இந்த எண்ணெய் சுரப்புகள் அதிக அளவில் இருக்கும்போது, அதாவது ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கும்போது எண்ணெய் சுரப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக சுரந்து முகத்தில் உள்ள வியர்வை துவாரங்களை, அதாவது நம் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை சமன் செய்வதற்கு வியர்வை துவாரங்கள் மூலமாக வியர்வை வெளியேறி உஷ்ணத்தை சமன் செய்யும். அதுபோல முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்புகள் அதிக அளவில் எண்ணெயை சுரக்கும். அப்பொழுது அந்த துவாரங்கள் மூடிக்கொள்ளும். அந்த துவாரங்கள் மூடிக்கொள்ளும் போது இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிக அளவில் சுரக்கும் பொழுது கருநிற குருணையுடன் பருக்கள் தோன்றும்.
இந்த பருக்கள் நாளடைவில் பழுத்து சீழ்கட்டிகளாக மாறுகின்றன. இந்த சீழ்கட்டிகள் உடைந்து ஆறும் பொழுது முகத்தில் வடுக்களும் தழும்புகளும் ஏற்படுகின்றன. இந்த முறையானது ஹார்மோன் சுரப்பு ஏற இறங்க இருக்கும்போது இந்த எண்ணெய் சுரப்பிகளால் முகப்பருக்கள் வருகின்றன. அது மட்டுமல்லாமல் நாம் உண்ணக்கூடிய உணவில் அதிக அளவு எண்ணெய் சத்துள்ள, அதாவது பஜ்ஜி, போண்டா இது போன்ற உணவு வகைகளை அதிக அளவில் சாப்பிடும்போது உடலில் எண்ணெய் சத்து அதிகமாகி வியர்வை சுரக்கும்போது அவற்றின் மூலமாக இந்த எண்ணெய் சுரப்பி வெளியேறி பருக்கள் வருவதற்கு காரணமாகின்றன. அது மட்டுமல்லாமல் சாலைகளில் செல்லும்போது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, தூசு, துகள்கள், தொற்றுநோய் கிருமிகள் இவையெல்லாம் முகத்தில் தோல் பகுதியில் படிந்து நாளடைவில் பருக்களாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இப்படி ஏற்படக்கூடிய இந்த முகப்பருக்களை நம் கை விரல்களில் உள்ள நகங்களால் கிள்ளும்போது அந்த நகங்களில் உள்ள தொற்றுநோய் கிருமிகள் முகப்பருக்களில் பட்டு அதிக பாதிப்பை கொடுக்கும். இந்த சீழ்கட்டிகள் மிக பெரிய அளவில் இருக்கும். ஒரு சிலருக்கு சுண்டைக்காய் அளவிற்கு முகப்பருக்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த முகப்பருக்கள் ஆறுவதற்கு குறைந்தது 2-3 மாதங்கள் ஆகும். பொதுவாக நம் தோல் பகுதியை மிருதுவாக வைத்து கொள்வதற்கும் பளபளப்பாக வைத்து கொள்வதற்கும் எண்ணெய் சுரப்பிகள் அதிக அளவில் உதவி செய்கின்றன. இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிக அளவில் சுரக்கும் பொழுது முகப்பருக்கள் தோன்றுகின்றன. இந்த முகப்பருக்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவில் எண்ணெய் சத்துள்ள உணவுகளை படிப்படியாக குறைக்க வேண்டும். தினசரி ஒரு நாளைக்கு 5 முறையாவது சுத்தமான வெந்நீரில் முகத்தை கழுவி வர வேண்டும். சோப்பு போன்ற காரத்தன்மையுடைய சோப்புகளை அறவே நீக்க வேண்டும். முகத்தை கழுவுவதற்கு பச்சைப்பயிறு, கடலமாவு, சிறிதளவு சீக்காய்த்தூள் இவற்றை நன்றாக கலந்து வைத்துக்கொண்டு இந்த பொடியை கொண்டு முகத்தை சுத்தம் செய்யும் பொழுது முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பிகள் படிப்படியாக குறையும். அந்த துவாரங்கள் அடைபட்டிருந்தால் அந்த துவாரங்கள் நன்றாக விரிவடையும். வியர்வை நன்றாக வெளியேறும்பொழுது முகப்பருக்கள் வருவது தவிர்க்கப்படும். காற்றில் உள்ள தொற்று கிருமிகளும் முகத்தில் மீது பட்டால் இந்த பொடியானது அந்த தொற்று நோய் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. முகப்பருக்கள் வந்து பாதிப்படைந்தவர்களுக்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த மருந்தை கொண்டு முகத்தை கழுவி வரும்போது முகப்பருக்கள் படிப்படியாக குறையும். முகமானது ஒரு வசீகர தோற்றத்துடன் காட்சியளிக்கும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கஸ்தூரி மஞ்சத்தூள், வேப்பிள்ளை, கொத்தமல்லி, கருந்துளசி, கடுக்காய். வேப்ப மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. வேப்பம் பூவானது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கக்கூடியது. தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அரிப்பு, நமைச்சல் இவற்றை போக்குவதற்கு வேப்பம்பூ ஒரு பிடி எடுத்து மோர் விட்டு நன்றாக அரைத்து தோல் பகுதியில் பாதிப்படைந்துள்ள இடத்தில் இந்த பற்றை போடும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு படிப்படியாக குறையும். பசியின்மை, அஜீரண கோளாறு இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் ஒரு பிடி காய்ந்த வேப்பம்பூ, ஒரு பிடி சுண்டை வற்றல், சிறிதளவு மிளகு, ஜீரகம் இவற்றையெல்லாம் நெய் விட்டு நன்றாக வறுத்து தூள் செய்து வைத்து கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு பனை வெல்லத்துடன் கலந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது பசியின்மை, அஜீரண கோளாறு, வயிற்றில் உள்ள வாயு, வயிற்று உப்புசம், கொழுப்பு இது போன்ற பல பிரச்சனைகளை இந்த மருந்து சரி செய்யக்கூடியது. வேப்பம் பூவை போல வேப்பிலையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. தினசரி காலையில் 5 வேப்பிலை என்ற எண்ணிக்கையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு வேப்பிலை பயன்படக்கூடியது. பொதுவாக வேப்பிலையானது